வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து பூத கண்ணாடி வச்சுட்டு பார்க்க முடியாது. ஒரு 3000 கிலோகிராம் ஒரு போதைப் பொருள் கண்டுபிடிக்குதுன்னா அது எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாசலில் போய் பாருங்கள், கல்லூரி வாசலில் போய் பாருங்கள், ஏதோ ஒரு ரேப் பார்ட்டி நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இருக்குது. சினிமாவில் 2 பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா உடனே சினிமாவில் அதிகம் ஆகிட்டு இருக்குது. எத்தனை பேர் நீங்கள் சினிமாவில் பார்க்குறீங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க? பிரச்சனை இருக்குது. சராசரி மனுஷங்க சினிமாவில் நடிக்கிறதுனால கொம்பு முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோஸ் கிடையாது. ஒரு பேட்மேனோ இல்லை வந்து ஒரு சூப்பர்மேனு கிடையாது. சராசரி மனுஷங்க அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் வரும்போது இது எப்படி தடுக்கணும் அதுதான் பார்க்கணும். ஆனால் சினிமாவில் ஒரு விஷயம் நடந்தாக்கா, ஒரு டிவோர்ஸ் நடந்தாலும் இந்த மாதிரி போதைப்பொருள் நடந்தாலும் ஒருத்தருக்கு இருந்தாக்கா நீங்கள் பூத கண்ணாடி வச்சுட்டு பார்க்குறீங்க. இருக்கிற பிரச்சனைகள் நம்ம தீர்க்க வைக்கணுங்கிறதுக்கு பதிலாக அது இருக்கிற பிரச்சனை வந்து இன்னும் பெருசாக இப்படி காட்டணும் அது கிடையாது. ஐடி இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு போதைப் பொருட்கள் பிரச்சனைகள் இருக்குது. பசங்க வந்து எல்லா போதைப் பொருட்களுக்கு ஆளாக்குறாங்க. இது கொக்கேன் மட்டும் கிடையாது, இல்லை வீட் ஸ்மோக்கிங் மட்டும், கஞ்சா மட்டும் கிடையாது, இன்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சொசைட்டியில் இன்றைக்கி நம்ம பசங்க வந்து இல்லை சில பேர் வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு அவங்க அடிமை ஆடுறாங்கன்னா அது ஏன் அடிமை ஆடுறாங்கன்னு அதுதான் பார்க்கணும். இன்னும் சமீபத்தில் நம்ம போதைப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட ஆளுங்க இருந்தாங்க, எங்கே இருக்காங்க, யாருக்கு அது தெரியுமா? டிஎம்கே வந்து பின் வாங்கிட்டாங்கல்ல, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் நமக்கு தெரியும் எங்கே என்ன நடக்குது, அதுக்கு பதில் கொடுக்கட்டும். சும்மா சினிமாவில் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒருத்தர் 2 பேர் கைதி ஆனதுனால உடனே வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க.